ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மாவட்ட நலவாழ்வு சங்கம் நாகப்பட்டினம் மாவட்டத்திலிருந்து தற்போது டிஐசி ஒன் ஸ்டாப் சென்டர் அண்டர் டிஎன் ரைஸ் ப்ராஜெக்ட் இந்த திட்டத்திலிருந்து வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 வகையான பதவியின் கீழே வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. அதன்படி உங்களுக்கு நாகப்பட்டினம் மாவட்ட நலவாழ்வு சங்கம் திட்டத்தின் கீழே உள்ள மாவட்ட அரசு மருத்துவமனை இயங்கி வரும் டிஐசி பிரிவின் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலி பணியிடம் ஒப்பந்த அடிப்படையில் வந்து நிரப்ப போகிறாங்க. அதுக்கான விண்ணப்பங்களை வந்து வரவேற்கிறாங்க. கடைசி தேதியை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் 26 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். மொத்த வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டில் வந்து 1 இருக்குது, சோஷியல் ஒர்க்கரில் 1 இருக்குது, ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிஹேவியரல் தெரப்பியில் 1 இருக்குது. மொத்தம் 3 வேக்கன்சி இந்த 3 வகையான பதவியின் கீழே அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சம்மந்தப்பட்ட கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்க முடியும். 40 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 23,000 மந்த்லி சேலரி உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் தேவையில்லை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து அதில் வந்து இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணி தான் நீங்கள் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதன்படி பார்த்தீங்கன்னா நிர்வாக செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலகம், நாகப்பட்டினம் மாவட்டம் இந்த அட்ரஸுக்கு தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் செப்டம்பர் 26க்குள்ளே அப்ளிகேஷன் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். அடுத்து உங்களுக்கான குறிப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விண்ணப்பங்களை வந்து நேரிலோ அல்லது விரைவு தபால் மூலிமா நீங்கள் வந்து அனுப்பலாம். மேற்குறிப்பிட்ட பதவிகளின் எண்ணிக்கை வந்து மாறுதலுக்கு உட்பட்டது. விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய கடைசி நாள் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி செப்டம்பர் 26. உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இதில் நீங்கள் என்ன வேலைக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எந்த மாவட்டம், உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அடுத்து உங்களுடைய பெயர், தந்தை பெயர், பிறந்த தேதி, வயது, கல்வி தகுதி, தற்போதைய முகவரி, நிரந்தர முகவரி, ஆதார் எண், தொலைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி இது எல்லாமே வந்து நீங்கள் குறிப்பிட்டு அதுக்கடுத்து உங்களுடைய கையொப்பம் போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து இடம் தேதி கரெக்டாக மென்ஷன் பண்ணிவிட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் எல்லாமே ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து ஆதார் ஜெராக்ஸு இது மாதிரி எல்லா ஜெராக்ஸையும் வந்து நீங்கள் செல்ஃப் டச் பண்ணி இந்த அப்ளிகேஷனோடு இணைச்சி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு செப்டம்பர் 26க்குள்ளே அனுப்ப பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.